ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ நவராத்திரி கோலு கொண்டாட்டம். ஒவ்வொரு வருஷமும் ராஜ் டிவி கோலு கொண்டாட்டத்தை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களும் நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் ஒவ்வொரு வியூவர்ஸோட வீட்டுக்கும் போய் அவங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோலு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். ஸோ வெல்கம் டு நவராத்திரி கோலு கொண்டாட்டம். நான் ஸ்ரீவித்யா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மாலிஸ் மெடிசார்ஸ்லேருந்து. நம்மாத்து குலு ஸ்பெஷல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். துர்க மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு கொண்டாடின்னு இருக்க நேரத்தில் அவளோட சேர்ந்து நாமளும் கொண்டாடுறோம். சுவாமிக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பொம்மை அப்படிங்கிறதுனால பலவிதமான பொம்மைகளை வச்சு சுவாமி பொம்மையிலேருந்து மனுஷா பொம்மையிலேருந்துன்னு என்னெல்லாமோ வச்சுட்டு இப்போல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு தீம் ஓரியன்டாக இருக்குது. நிறைய விதவிதமாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. இங்கே இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காலோ அங்கெல்லாம் இந்த நவராத்திரியை கொண்டாடின்னு இருக்கோம். நவராத்திரி தெய்வீக சிறப்பு மட்டும் அல்லாமல் உறவினர்கள் 4 பேரை கூப்பிட்டு, நண்பர்களை 4 பேரை கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் நம்மெல்லாம் பார்த்து சிரிச்சுண்டு, நீ நன்னா இருக்கியா நான் நன்னா இருக்கியான்னு பார்த்துட்டு ஒருத்தரை க்ரீட் பண்ணிண்டு என்னெல்லாம் நமக்கு இயலுமோ அதெல்லாம் கிஃப்ட் பண்ணிண்டு நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல விசேஷமான நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள். எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். கண்ணாவராயோ கை நிறைய வெண்ணெய் தருவேன் கண்ணாவராயோ. கண்ணாவராயோ கை நிறைய வெண்ணெய் தருவேன் கண்ணாவராயோ. பன்னால் உன்னை பாடிடுவேன் கண்ணாவராயோ. பன்னால் உன்னை பாடிடுவேன் கண்ணாவராயோ. என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ. என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ. கண்ணாவராயோ கை நிறைய வெண்ணெய் தருவேன் கண்ணாவராயோ. கள்ள கிருஷ்ணா உன்னை கணம் மறந்தறியேனே. கமல மலர் சூடி உனக்கு கழித்திடுவேனே. கள்ள கிருஷ்ணா உன்னை கணம் மறந்தறியேனே. கமல மலர் சூடி உனக்கு கழித்திடுவேனே. புள்ளி மயிலை போல நானும் ஆடிடுவேனே. புள்ளி மயிலை போல நானும் ஆடிடுவேனே. புன்னகையோடன் அருகில் ஓடி வராயோ. என் புன்னகையோடன் அருகில் ஓடி வராயோ.
ராஜ் டிவிலேருந்து இந்த நவராத்திரியை கவர் பண்ண வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எல்லா நம்ம பண்டிகைகளையும் நாள்கிழமைகளையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துன்னு போகணும், சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் நன்னா வரவேற்கிறோம். இந்திய தட்பவெப்ப நிலைப்படி அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மழை குளிர்காலம் அப்படின்றதுனால இந்த காலத்தில் குறிப்பாக பெண்களுக்கு புரதச்சத்து தேவைப்படும். அந்த வகையில் நவராத்திரி நாட்களில் விதவிதமான புரதச்சத்து நிறைந்த பயிறு வகைகளை உண்ணும் வகையில் முன்னோர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி வந்திருக்கிறாங்க அப்படின்றது மருத்துவ ரீதியிலும் நிறைவை தருகிறது. 9 நாட்கள்லையும் 9 வகையான பயிறு வகைகள் பழங்களை அம்மனுக்கு பிரசாதங்களாக படைத்து அவற்றை மற்றவர்களுக்கும் வழங்குவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க பெண்கள். நமஸ்காரம். எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். என் பேர் லக்ஷ்மி விபு. நான் ஐ லிவ் இன் ஆரேபுரம். இந்த நவராத்திரி கோலு அப்படிங்கிறது இஸ் த மோஸ்ட் செரிஷ்ட், அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு 10 நாட்கள், நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய நாட்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல். இது எல்லாம் எங்கள் அம்மா எனக்கு 22 வருஷம் முன்னாடி வாங்கி கொடுத்த பழைய கால பொம்மைகள். படியை பார்த்திங்கனாலே மரப்படி. அண்ட் வருஷா வருஷம் ஒரு தீம் எடுத்துப்பேன். அது ராமாயணம் சம்மந்தப்பட்டதோ இல்லை மகாபாரதமோ பாகவதமோ இல்லை நாராயணியமோ, ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் தீம் தான் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கதை தெரியாதவங்களுக்கு சரி நம்மளால் முடிஞ்சது அந்த ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால இப்படி தான் நானும் கதை கற்றுண்டேன், இப்படி தான் என் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் எங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணி அவங்க அதில் ஹாப்பி அடையிறது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் எங்களுக்கு.
இந்த வருஷம் என்னோட தீம் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துலேருந்து 20 ராமாயண ரகசியங்கள் அப்படின்னு அந்த தலைப்பில் தீம் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு தீம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் உங்களுக்கு 2 சொல்லி காமிக்கிறேன். திருக்கோளூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ராமானுஜர் திவ்ய தேசம் அது. அங்கே வந்து வைத்தமாநிதி பெருமாளை வந்து தரிசிக்க போகிறார். அங்கே ஒரு குழந்தை அழுதுண்டே வருது. ஏண்டா கண்ணு நீ ஊரை விட்டு போகிற, நானே இங்கே பெருமாளை பார்க்க வந்தேன்னப்போ அந்த குழந்தை 81 வாக்கியம் கட்டுதான் ராமானுஜரை பார்த்துட்டு. அப்போ அதுலேருந்து 20 ரகசியங்கள் ராமாயணம் சம்பந்தப்பட்டது கேட்கறதான். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, அனுப்பிவை என்றேனோ வசிஷ்டரை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே. இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட பேரை சொல்லி அவளோட மகத்துவத்தை சொல்லி அந்த குழந்தை இவாள மாதிரி நான் இருந்தேனா, இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்கிறச்சே ராமானுஜர் வியந்து போகிறாராம். இப்படிப்பட்ட இத்தினூண்டு வயசில் உனக்கு இத்தனை விஷயம் தெரியறதே கண்ணா அப்படின்னு. நான் இத்தனை வருஷம் வாழ்ந்து கற்றுக்காத விஷயத்த நீ சின்ன குழந்தை ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டியே அப்படின்னு. அதனால் நமக்கு சொல்கிறதும் ஈஸி, புரிஞ்சுக்கிறதும் ஈஸி, ஆனால் கருத்து ரொம்ப டீப்பானது. அதனால் இந்த வருஷம் இந்த தீம் எடுத்துட்டு 20 ரகசியங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். கொண்டாடும் இந்த பண்டிகை விஞ்ஞான ரீதியாகவும் நன்மையை தருகிறது அப்படின்னே சொல்லலாம். நவராத்திரி கொலு நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல வீட்டில் வைத்திருக்கும் கொலு முன்பாக திருவிளக்கேற்றி அம்மன் படம் வைத்து அன்னையின் திருமுன் அமர்ந்து பக்தி பாடல்களை பாடி முறைப்படி வழிபட வேண்டும்.